வெண்முரசு. சொல்வடர்காடு 10. காடேக வேண்டுமென்ற ஆணை யுதிஷ்டிரரை முகம் மலரச் செய்தது. அதை சௌனகர் எதிர்பார்த்திருந்தார். அவர் சொல்லி முடித்ததுமே மகிழ்ச்சியுடன், ஆம், அதுதான் உகந்த தீர்வு. அமைச்சரே, உண்மையில் நான் மீண்டும் மீண்டும் விழைந்தது இதுதான். இங்கிருந்து கிளம்பி எங்காவது விழிதொடா கானகம் சென்று அங்கே அறச்சொல் ஆயும் முனிவர்களின் காலடியில் அமர்ந்து கொள்ள வேண்டும். நான் எண்ணியதையே அளித்திருக்கிறார் தந்தையார் என்றார். வாசிப்பது சந்தீப். அர்ஜுனனும், ஆம் அமைச்சரே. இந்த இடத்திலிருந்து எவ்வகையில் நாம் விலகிச் சென்றாலும் அது நன்றே. வெறுப்பு சூழ்ந்துள்ள இந்தக் காற்று நஞ்சூட்டப்பட்டது போல் உள்ளது. போர்க்களத்தில் நிற்கலாம், நம்மை வெறுப்பவர்களின் விழிமுன் வாழ்வது பெரும் கொடுமை என்றான். சௌனகர் பீமனை நோக்க, நான் எப்போதுமே விழைவது காடுதான். காட்டில் வாழ்ந்த நாட்களில்தான் நான் மகிழ்ச்சியுடன் இருந்திருக்கிறேன் என்றான் அவன். சௌனகர் புன்னகையுடன், ஏதாவது நிகழ்ந்து நீங்கள் காடேக வேண்டாம் என்று சொல்லப்பட்டால் வில்லெடுப்பீர்கள் என்றல்லவா தோன்றுகிறது என்றார். அர்ஜுனன் சிரித்துவிட்டான். யுதிஷ்டிரர் புன்னகைத்தபடி, என்ன நிகழும் என எண்ணுகிறீர்கள் என்றார். அமைச்சர் உளக்கொந்தளிப்புடனிருக்கிறார். அவரால் இதை தன் தோல்வி என்றே எடுத்துக் கொள்ள முடிகிறது என்றார். பீமன், அதைவிட தன் சொல்லுக்குள் இல்லை பேரரசர் என்று உணர்வதன் சிறுமையுணர்ச்சியே அவரை வதைக்கிறது என்றான். யுதிஷ்டிரர், இல்லை மந்தா, அவர் நம்மீது பேரன்பு கொண்டவர். அறம் எனதான் நினைப்பதற்காக வாழ்பவர் என்றார். அவரது பணி இங்கே முடிந்துவிட்டது. பெரிய தந்தையார் வெறும் தந்தை என்று ஆகிவிட்டார். அதை அவர் உணர்ந்தால் மீள முடியும் என்றான் அர்ஜுனன். பீமன், பேரரசர் என்றுமே தந்தைதான். அவருக்கு தன் முதல் மைந்தனில் இருக்கும் அன்பு நிகரற்றது. தன் மறுவடிவம் என எண்ணும் மைந்தன் மீது தந்தையர் கொண்டிருப்பது அன்பு மட்டும் அல்ல, அது இங்கே நீடித்து வாழ விரும்பும் உயிரின் பெருவிழைவும் கூட. தெய்வங்களும் அதற்கு எதிர் நிற்க முடியாது. அறம் என்ன செய்யும் என்றான். யுதிஷ்டிரர், மந்தா, நெறியில்லாதவனாக பேசாதே. இங்கு நிகழ்ந்தவற்றுக்கு எதிராக நின்றிருந்த முதல் நெஞ்சு அவருடையது. அறத்தில் நின்றமையால்தான் நம் அரசையும் திருப்பி அளித்தார். நாம் எவரும் அவரது அறநெஞ்சை குறை சொல்லும் தகுதி கொண்டவர்கள் அல்ல என்றார். பீமன் ஒன்றும் சொல்லவில்லை. யுதிஷ்டிரர், முறைப்படி தூது சென்று பேரரசரிடம் தெரிவியுங்கள் அமைச்சரே. அவரது ஆணையை நோயாளி அமுதைப் போல இருளில் இருப்பவன் ஒளியைப் போல நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று. அவரது தாழ்பணிந்து இன்றே காணேகிறோம் என்று. அவர் விழைந்தால் செல்வதற்கு முன் அவரைக் கண்டு வாழ்த்து பெற விழைகிறோம் என்றார். சௌனகர் தலைவணங்கினார். பீமன், முறைப்படி தொழும்பர் மட்டுமே காணேக வேண்டும். ஆகவே நாங்கள் ஐவரும் நாங்கள் வைத்திழந்த அரசியும் சென்றால் போதும். பிற அரசியரும் அன்னையாரும் இந்திரபிரஸ்தத்தில் இருக்கலாம் அல்லவா என்றான். வேண்டாம் மந்தா, எது முறையோ அதை செய்வோம். அரசியர் தங்கள் தந்தையர் நாடுகளுக்கு செல்லட்டும். அன்னை அவர் விழையும் இடத்திலேயே வாழட்டும். நம்முடன் திருப்பதி மட்டும் வந்தால் போதும் என்றார் யுதிஷ்டிரர். அரசே, நானும் தங்களுடன் வரவேண்டும். அதுவே முறை என்றார் சௌனகர். அந்தணனாகிய எனக்கு நானே ஏற்றுக்கொண்ட பொறுப்புகள் மட்டுமே உண்டு. எனக்கு எந்தக் கடமையையும் எவரும் ஆணையிட முடியாது. யுதிஷ்டிரர், அது தங்கள் விருப்பம் அமைச்சரே என்றார். காடேகும் செய்தியை குடிகள் கேட்டால் என்ன நினைப்பார்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் கொந்தளிப்பார்கள் என்றார் சௌனகர். பீமன் வெடித்து நகைத்து, ஆம், கொந்தளிப்பார்கள். கண்ணீர் விடுவார்கள். ஏனென்றால் அவர்களால் கூட்டாக செய்யத்தக்க எளிய செயல் அது மட்டுமே. வாழாவிருக்கவில்லை, உகந்ததை செய்துவிட்டோம் என்று நிறைவு கொண்டு தங்கள் அன்றாடச் சிறுமைகளுக்கு மீளவும் முடியும் என்றான். மந்தா, ஏன் இத்தனை நஞ்சு உன் உள்ளத்தில் என்றார் யுதிஷ்டிரர். நான் காலகண்டனைப் போல காலஜீவன், மூத்தவரே. பாதாளத்தில் வாசுகி அளித்த நஞ்சு என் நாவில் குடிகொள்கிறது என்கிறார்கள் சூதர்கள். தருமன், போதும், நாம் செல்வதற்குரியவற்றை செய்வோம் என்றார். மக்களுக்கு அவர்கள் செய்ய வேண்டியவற்றுக்கு முன்னிகழ்வு ஒன்று தேவை. அரசர்கள் காடேகிய கதைகள் பல உள்ளன.
தசரதன் மைந்தனாகிய ராகவராமன் காடேகிய போது அயோத்தியின் குடிகள் பெருந்திரளாக உடன் சென்றனர் என்றும் கங்கைக் கரையில் அவனே அவர்களை வணங்கி திரும்பிச் செல்லும்படி ஆணையிட்டான் என்றும் புற்றுரை முனிவரின் தொல்காவியம் சொல்கிறது. நாம் வாரணவதம் செல்லும்போது தாங்களும் அவ்வாறு கண்ணீருடன் ஆணையிடுவீர்கள் என நம்பி அவர்கள் நம்மைத் தொடர்ந்து வந்ததை நினைவு கூர்கிறேன். நீங்கள் எதற்கும் அக்காவியத்திலிருந்து அந்தப் பகுதியை நினைவு பதிவு செய்து கொள்ளலாம். பயன்படும். நகுலன் புன்னகைத்தான். யுதிஷ்டிரர், மந்தா, வேண்டாம் என்றார். நான் தங்களே சொல்லவில்லை, மூத்தவரே. மக்களுக்கு புதியவற்றை பழையவற்றின் துணையில்லாமல் புரிந்து கொள்ளும் ஆற்றல் இல்லை என்று மட்டுமே சொல்ல வந்தேன் என்றான் பீமன். மந்தா, மக்களை வெறுப்பவன் காலப்போக்கில் அவர்களால் வெறுக்கப்படுவான் என்றார் யுதிஷ்டிரர். இல்லை மூத்தவரே, மக்களை புரிந்து கொண்டவன் அவர்களை வெறுப்பான். அவன் மட்டுமே அவர்களை கட்டுப்படுத்தவும் முடியும். கட்டுப்பாடான ஆட்சியை அளிப்பதனால் அவனை அவர்கள் விரும்புவார்கள் என்றான் பீமன். உன்னுடன் சொல்லாடுவதில் எனக்கு ஆர்வமில்லை. சௌனகரே, நாங்கள் இன்னும் 2 நாழிகைக்குள் சித்தமாகிவிடுவோம். அதை முறைப்படி அறிவியுங்கள் என்று யுதிஷ்டிரர் எழுந்து கொண்டார். சௌனகர், ஆணை என்றார். யுதிஷ்டிரர், அன்னைக்கும் அரசியருக்கும் என் ஆணை இதுவே. அவர்கள் நம்முடன் உறவு கொள்வதற்கு முன் இருந்த நிலைக்கு திரும்பிச் செல்லட்டும். 13 ஆண்டு காலம் நாம் இல்லை என்றே நினைத்து அவர்கள் இங்கே வாழட்டும். நமது மைந்தர் துரியோதனையும் கர்ணனையும் கௌரவரையும் தந்தையர் என்றே வணங்கி ஒழுகட்டும். குருதியுறவுகள் விண்ணில் ஆணையிடப்பட்டவை. அவற்றை எதன் பொருட்டும் மண்வாழும் மானுடர் மறுக்க முடியாதென்று என் மைந்தரிடமும் குடிகளிடமும் சொல்லுங்கள் என்றார். சௌனகர் தயக்கத்துடன், அரசே, தாங்கள் சொல்வது அறநூல்களின் நெறி. ஆனால் கௌரவர்களை நம்பி நம் மைந்தரை ஒப்படைத்துச் செல்வதென்பது. நான் அது கூடாதென்று சொல்லவில்லை. ஆனால் அவர்களை நம் இளவரசர் தந்தையரென்று எண்ண வேண்டும் என்ற ஆணை அவர்களுக்கு பெருஞ்சிறையாக ஆகக்கூடும் என்றார். பீமன் கையசைத்து, அதில் ஐயம் வேண்டியதில்லை, அமைச்சரே. ஆற்றல் மிக்கவர்கள் எதிரிகளின் மைந்தர்களிடம் பேரன்புடன் இருப்பது வழக்கம். அது ஒரு பிழை நிகர். நம் மைந்தருக்கு நம்மை விடவும் அணுக்கமான தந்தையாகவே துரியோதனன் இருப்பான். அவன் உள்ளியல்பு அதுவே. பெருந்தந்தையின் மாற்றொரு அவன் என்றான். கசப்புடன் புன்னகைத்து, நம் மைந்தரை தோளிலும் மார்பிலும் வைத்திருப்பான். திரும்பி வரும்போது நம் மைந்தர் அவரை நம்பி நம்மை விட்டு அகன்றிருப்பார்கள் என்றான். அச்சொற்களை கேட்காதவர் போல என் ஆணைகள் அறிவிக்கப்பட்டும் என்றபின் யுதிஷ்டிரர் மறுபக்க வாயிலினூடாக வெளியே சென்றார். நகுலன் அவர் அருகே செல்ல அவன் தோளை தன் கையால் பற்றிக் கொண்டார். அவர் உடல் தளர்ந்திருக்கவில்லை என்பதையும் நடை இயல்பாகவே உள்ளது என்பதையும் சௌனகர் நோக்கினார். ஆனாலும் அவருக்கு தம்பியரில் ஒருவனின் தோள் தேவைப்பட்டது. அவர் விழுதிருப்ப அவர் உறுதி தேடுகிறார். தம்பியர் இன்னமும் தன்னுடன் உள்ளனரா என்றான் பீமன். மூத்தவரே என்று அர்ஜுனன் மன்றாடும் குரலில் அழைத்தான். தம்பியர் அதை அவருக்கு உறுதியளித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒரு பூசலுக்குப் பின் உறவுகள் சீரடைகின்றன. இரு சாராரும் தேடும் உறுதிகள் முழுமையாக அளிக்கப்படுவதனால் என்றான் பீமன். நாம் எந்தக் காட்டுக்கு செல்கிறோம் என்றான் அர்ஜுனன் பேச்சை மாற்றும் பொருட்டு. எந்தக் காடாக இருந்தாலும் மிக அருகே இருப்பது. விரைவில் சென்று நுழைந்து கொள்ளக்கூடியது. காடுகள் எல்லாம் ஒன்றே என்றான் பீமன். அறவோர் வாழும் காடு தேவை என்றார் என்று அர்ஜுனன் சொன்னான். எல்லா காடுகளிலும் அவர்கள் இருக்கிறார்கள். பாரத வருஷத்தின் இடரே இதுதான். நாட்டின் நெறிகள் காடறைவோரால் அமைக்கப்படுகின்றன என்றபின் பீமன் திரும்பிச் சென்றான். அவனை நோக்கிய பின் அர்ஜுனன் திரும்பி, தங்கள் எண்ணம் என்ன, அமைச்சரே என்றான். நான் சௌனகக் காட்டுக்கு மட்டுமே கொண்டு செல்வேன். ஏனென்றால் அது என் ஆசிரியரின் காடு என்றார் சௌனகர். நான் கௌஷீதகத்திற்குச் செல்லலாம் என எண்ணினேன். சாந்தோக்கிய மரபில்தான் இளைய யாதவரின் சாந்தீபனி குருகுலமும் அமைந்துள்ளது என்றான் அர்ஜுனன். ஆம், அங்கும் செல்வோம். முதலில் சௌனகம். அதுவே அண்மையிலும் உள்ளது என்றார் சௌனகர். அவ்வண்ணமே ஆகுக.
நமக்குத்தான் எல்லா காடுகளிலும் வாழ்ந்து மீளும் அளவுக்கு காலம் உள்ளதே என அர்ஜுனன் புன்னகையுடன் சொன்னான். அஸ்தினபுரிக்கு வெளியே தெற்குக் கோட்டை வாயிலுக்கு அருகே இருந்த வேனில் மாளிகையில் குந்தி தங்கியிருந்தாள். சௌனகர் அதன் முற்றத்தில் பல்லக்கிலிருந்து இறங்கியதும் கோல்காரர் வந்து வணங்கி சினம் கொண்டிருக்கிறார் என்று மெல்லிய குரலில் சொன்னார். சௌனகர் தலையசைத்துவிட்டு கல்லால் ஆன நீண்ட படிகளில் ஏறி கூடத்திற்குள் நுழைந்தார். அவரது வருகை முன்னரே அறிவிக்கப்பட்டிருந்தமையால் பணிப்பெண் அவருக்காக காத்து நின்றிருந்தாள். தலைவணங்கி அழைத்துச் சென்று குந்தியின் அறைக்கதவருகே விட்டாள். கதவைத் திறந்து அவர் உள்ளே நுழைந்ததுமே குந்தி கடுஞ்சினத்துடன் எழுந்து அவரை நோக்கி வந்தாள். நன்று. எதற்காக வந்தீர்கள்? எல்லாவற்றையும் முடித்துவிட்டேன். இனி அன்னையின் நற்சொல் ஒன்று மட்டுமே மிச்சம் என்று சொல்லத்தான், இல்லையா? சௌனகரே, அந்தணரும் அறம் மறந்து அரசுக்கு வஞ்சமிழைத்தால் தெய்வங்கள் என்ன செய்யும் என்று கூவினாள். சௌனகர் சினத்தை அடக்கியபடி, ஆம், நான் அந்தணனே. என் ஆசிரியர்களிடமிருந்தன்றி எவரிடமிருந்தும் நான் அறம் கற்க வேண்டியதில்லை என்றார். நீங்கள் அங்கே என்ன செய்தீர்கள் என்று நான் அறிவேன். என் விழியும் செவியும் இல்லாத இடமே இல்லை என்று குந்தி மேலும் உரத்தமையால் இசை வழிந்து இழுபட்ட குரலில் கூவினாள். அவள் முகம் சிவந்து மூக்குமுனை புண்போலிருந்தது. நீர்ப்படலம் நின்ற கண்களிலும் வெண்பற்களால் குருதியழக் கடிக்கப்பட்டு துடித்து உதடுகளிலும் இழுபட்டு அசைந்த கழுத்து தசைத்தளர்வுகளிலும் வெறி நிறைந்திருந்தது. தலையிலிருந்து நழுவிய வெண்பட்டாடை நிலத்தில் இழுபட அவரை அணுகி வந்தாள். சௌனகர் அறியாது சற்று பின்னடைந்தார். மூச்சரைப்பில் தோள்களும் முலைகளும் எழுந்ததிர, நீங்கள் அதை செய்தீர்கள் என நான் எண்ணியிருக்கவே இல்லை, சௌனகரே. விழைவதை ஆற்ற துணிவும் விதி பிழைத்தால் தலைவெட்டி வீழ கையில் வாளும் இல்லாத கோழையின் செய்கை நீர் செய்தது. நாக்கு எப்படியும் தளம்புரளும். தோளுக்குள் எலும்பு என ஒன்றுள்ளது. நிலைபெறும் ஆற்றலை அந்தணரிடம் எதிர்பார்த்தது என் பிழை என்று குந்தி கூவினாள். அவள் கைகள் வலிப்பு வந்தவை போல ஆடின. சௌனகர் அந்த கட்டற்ற சினத்தை விரிந்த விழிகளுடன் நோக்கி நின்றார். அவள் முதிய உடலில் இருந்து அந்தச் சினம் மட்டும் அகன்று சென்றதென்றால் நெற்று போல மண்ணில் உதிர்ந்து விடுவாள் என்று தோன்றியது. அவ்விழியிழந்தோன் என் மைந்தரை காடேகச் சொன்னபோது விதுரர் எதிர்த்தார். இதோ இக்கணம் வரை அவர் ஏற்கவில்லை. அவர் எங்கிருக்கிறார் என்றே தெரியவில்லை. பேரரசரின் தூதர்கள் அவரை தேடியலைகிறார்கள். ஆனால் நீர் என்ன செய்தீர்? சொல்லும், நீர் செய்தது என்ன? அது சிறந்த வழியே என்றீர். அதை என் மைந்தருக்குச் சொல்லும் தூதராக உம்மை ஆக்கிக் கொண்டீர். நீர் எவருடைய தூதர்? எவருடைய முத்திரையை ஏற்றிருக்கிறீர் என்று அவள் கூச்சலிட்டாள். தொண்டை அடைத்து ஒலி எழாமல் அவள் மந்தனம் பேசுவது போல் தோன்றியது. அவளுடைய உணர்வுகளை முழுமையாக புறந்தள்ளி, நான் இப்போது அரசரின் ஆணையுடன் வந்துள்ளேன் என்று சௌனகர் சொன்னார். அவர் இன்னும் ஒரு நாழிகையில் நாடு நீங்கி காடேகுகிறார். இங்கு வந்து உங்கள் சொல் பெற்றுச் செல்ல விழைகிறார். நான் ஒப்பமாட்டேன். என் சொல் பெற்று அவர்கள் செல்ல மாட்டார்கள் என்றாள் குந்தி. உங்கள் ஒப்புதலும் நற்சொல்லும் தேவை என்பது அரசாணை என்றார் சௌனகர். உங்கள் மைந்தரை நீங்கள் அறிவீர்கள். அவர் சொல்மாறி பேசுபவர் அல்ல குந்தி. ஆம், ஆனால் அவன் அறிவிலி. தன்னை அறச்செல்வன் என எண்ணிக்கொண்டிருக்கிறவன் அறிவிலியாக மட்டுமே இருக்க முடியும். தன் தேவியை வைத்திழந்த பேடிக்கு என்ன சொல் வேண்டியிருக்கிறது என்றாள். அவர் பேடியின் மைந்தர் அல்லவா என்றார் சௌனகர். குந்தி திடுக்கிட்டாள். அவள் விழிகளை நேருக்கு நேர் சந்தித்து அவர் சொன்னார், ஆனால் குலமிலி அல்ல. ஆகவே என் நிலையிலும் அந்தணரிடம் அறமில பேசுமளவுக்கு அவர் துணிவதில்லை. குந்தி உடல் துடிக்க சில கணங்கள் நின்றுவிட்டு தளர்ந்த கால்களுடன் சென்று பீடத்தில் அமர்ந்தாள். அவ்வண்ணமே குடிப்பிறந்தவர்தான் நம் அரசியும். அவரிடம் காணேகும் செய்தியை என் துணையமைச்சர் சுரேசர் சென்று சொன்னார். ஒரு சொல்மாறு எழவில்லை. எப்போது கிளம்புகிறோம் என்று மட்டுமே கேட்டார். குந்தி, ஆம், நான் அரசியல்ல, நான் கன்றொட்டிய யாதவ பெண். கன்றுமேல் புல்குத்தினாலும் சினந்து வெறிகொண்டு கொம்புலைக்கும் பசுக்களைக் கண்டு வளர்ந்தவள். என் மைந்தர் காடேக நான் ஒப்பமாட்டேன் என்றாள்.
மேலும் குரல் தளர்ந்து, அவர்கள் காடேகுவதென்றால் என்ன பொருள் என நான் அறிவேன். அவர்கள் இறந்து போவதற்கு நிகர் அது. காட்டில் அவர்கள் தனித்திருப்பார்கள். இவ்வேளர்கள் பாரதவர்ஷத்தையே படை கொண்டு ஆழ்வார்கள். என் மைந்தர் காட்டிலிருந்து உயிருடன் மீளப் போவதில்லை. ஆம், அதுவே நிகழவிருக்கிறது என்றாள். நான் அவர்களின் வில்லையும் தோளையும் நம்புபவன் என்றார் சௌனகர். அரசாணையை சொல்லிவிட்டுச் செல்லவே வந்தேன். நீங்கள் எண்ணுவதோ ஏங்குவதோ எதுவானாலும் ஆகட்டும். அரசர் இங்கு வருகையில் வாழ்த்துரைத்தாக வேண்டும். அரசர் தன் விருப்பால் காடேகுவதாகவே அன்னை காந்தாரி அறிய வேண்டும் என சொல்லியிருக்கிறார். அரசியிடமும் அவ்வாறே சொல்லப்பட்டுள்ளது. குந்தி மீண்டும் உரத்த குரலில், நானும் அவ்வாறே சொல்ல வேண்டுமா? இயலாது. அது நிகழப்போவதில்லை என்றாள். அரசாணை என்று சௌனகர் உறுதியான மென்குரலில் சொன்னார். அவள் மெல்லத் தளர்ந்து, தெய்வங்களே, நான் என்ன செய்வேன்? நோன்பிருந்து வேண்டிப் பெற்ற அனைத்தையும் இழந்து நிற்கிறேன். நான் செய்த பிழைதான் என்ன என்றாள். அவள் விரிமுழுக்க உருவழிந்து தன்னிறக்கமாக மாறியது. தலையாடியை இழுத்திட்டு முகம் மறைத்து ஏங்கி அழுதாள். விம்மல்கள் அவள் தோளைக் குலுக்குவதை சௌனகர் உணர்ச்சியற்றவராக நோக்கி நின்றார். அவள் சற்று அடங்கிய தேம்பல்களுடன் உடல் உலையத் தொடங்கியதும் அவர் பெருமூச்சுடன், நான் வாயிலில்தான் இருப்பேன் பேரரசி. அரசரும் இளையோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றார். நானும் அவர்களுடன் வருகிறேன் என அவள் முகம் தூக்கி சொன்னாள். வெறியும் சினமும் பின்பு எழுந்த தன்னிறக்கமும் விலகி அவள் சிறுமி போல் ஆகிவிட்டிருந்தாள். அவர்களை விட்டு விலகி, நான் இங்கே இருக்க மாட்டேன். நானும் உடன் வருவேன். முதுமையிலும் கூட பெண்களில் குழந்தைத்தன்மை வெளிப்படுவதை சௌனகரின் உள்ளம் வியந்தது. அவர் கனிந்து, இது நெடுங்காலப் பயணம் அரசி. தாங்களும் முன்பிருந்த இளையவர் அல்ல. முதுமையில் நீங்கள் அவர்களுடன் சென்றால் அவர்களுக்கே அது பெருஞ்சுமையாக ஆகக்கூடும் என்றார். நான் எங்கிருக்க வேண்டும் என்று அவள் கேட்டாள். அரசியரும் அன்னையும் பாண்டவர்களை அடைவதற்கு முன் எப்படி இருந்தார்களோ அப்படி திரும்பிச் செல்ல வேண்டும் என்பது அரசாணை. தாங்கள் மார்த்திகாவதிக்கு செல்லலாம். குந்தி மீண்டும் சினத்துடன் எழுந்து, பாண்டவர்களை பெற்றெடுப்பதற்கு முன் நான் மார்த்திகாவதியில் இருக்கவில்லை. பாண்டவின் அரசியாக இங்கிருந்தேன். இந்த மணிமுடிக்கு உரியவளாக இருந்தேன். இந்நகர் என் கணவருக்குரியது. நான் இங்குதான் இருப்பேன் என்றாள். எளிய யாதவ சிற்றரசியாக நான் மார்த்திகாவதிக்குச் செல்வதா? ஒருபோதும் நடக்காது. நான் பேரரசி. அவளல்ல, நானே இந்நகரின் பேரரசி. இல்லை என்று சொல்லட்டும் குலப்பேரவை. அல்லது இவர்களின் பிதாமகர் அதை சொல்லட்டும். பார்க்கிறேன். மூச்சிறைக்க நான் இங்கிருந்தால் அவர்கள் பாண்டவர்களை மறந்து ஒரு கணமும் வாழ முடியாது என குந்தி தொடர்ந்தாள். இங்கு பேரரசி ஆற்ற வேண்டிய அனைத்து நாளரங்களையும் நானும் ஆற்றுவேன். என் மைந்தரின் நாடு இது என 13 ஆண்டு காலம் இங்குள்ள மக்களுக்கு உணர்த்திக் கொண்டிருப்பேன். எழுந்து வரும் தலைமுறைகளுக்கு முன் நின்றிருப்பேன். என்ன நினைத்தார்கள்? என் மண்ணை இவர்கள் முழுதாக வென்றுவிட்டார்கள் என்றா? நானிருக்கும் வரை இந்த மண்ணை ஒரு கணமேனும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். அவ்வுரிமை இல்லாமலாக வேண்டும் என்றால் நானும் என் மைந்தரும் எங்கள் கொடிவழியினரும் ஒரு துளிக்குருதி கூட இல்லாமல் அழிய வேண்டும். தாங்கள் இங்கிருக்கலாம் பேரரசி என்றார் சௌனகர். வெறுமனே இருக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் தெற்கு வாயிலில் அமைந்துள்ள நிதம்பசூதனியின் ஆலயத்திற்குச் சென்று என் மைந்தரின் சினம் அணையாதிருக்க வேண்டும் என்று பூசனை செய்வேன். ஒவ்வொரு இருள் நிலவு நாளிலும் போர் தெய்வமான பிரத்யங்கரைக்கு குருதி கொடுத்து என் மைந்தரின் எதிரிகள் குலம் எஞ்சாது முற்றொழிய வேண்டும் என்று வேண்டுதல் செய்வேன். விழித்திருக்கும் நேரமெல்லாம் இவர்களை அழைக்க வேண்டுமென தெய்வங்களிடம் இறைஞ்சுவேன். கனவில் நானே தெய்வமாக எழுந்து இவர்களின் தலை கொய்து குருதி நீராடுவேன். ஒரு கணமும் என் வஞ்சம் அணையாது. அங்கே அவையில் என் மைந்தரும் மருகியும் வஞ்சனம் உரைத்ததைத்தான் நீங்கள் அறிவீர்கள். நான் உரைத்த வஞ்சனத்தை தெய்வங்கள் அறியும். இவர்களின் குடியில் ஒரு மைந்தன், ஒரு உயிர் எஞ்சாது அழிய வேண்டும். விழியிழந்தோனும் அவன் தேவியும் நீர்க்கடன் செய்யவும் கொடிவழியினர் இல்லாது தனித்துவிடப்பட வேண்டும். அப்போது என் மைந்தனிடம் சொல்வேன்.
கைப்பிடி நீரையும் அன்னத்தையும் அவ்விழி மக்களுக்கு பிச்சையிடுக என்று. இன்று என் மைந்தருக்கு அடிமை விலக்கு அளித்து காடேக ஆணையிட்டார்கள் அல்லவா? அந்தப் பெருங்கருணைக்கு நான் செய்யும் ஈடு அது. அஞ்சியவர் போல சௌனகர் நோக்கி நின்றார். தொண்டை நரம்புகள் புடைக்க, என்ன ஐயமிருக்கிறதா? ஐயமிருக்கிறதா உங்களுக்கு? என்றாள் குந்தி. இல்லை, அன்னையே. நான் எண்ணியது பிறிதொன்று என்றார் சௌனகர். இவையனைத்தும் தொடங்கிய முளைப்புள்ளியை இப்போது கண்டு கொண்டேன். குந்தி கைகளால் நெஞ்சைத் தட்டி, ஆம், நானேதான் அனைத்துக்கும் தொடக்கம் என்று கூவினாள். நன்று பேரரசி, இச்சொற்களை என்றோ ஒருநாள் உங்களிடம் நானே நினைவு கூறப் போகிறேன் எனத் தோன்றுகிறது என்றார். அறவுரையா என குந்தியின் இதழ்கள் வளைந்தன. அந்தணர் சொல் கேட்டு நான் அறமுணர வேண்டியதில்லை. சௌனகர் புன்னகையுடன் அவள் கண்களை நோக்கி, இல்லை, அரசி. அந்தணரிடமிருந்தே அறமறிய வேண்டும். ஏனென்றால் அந்தணருக்கு உங்கள் வெற்றி தோல்விகளில் பங்கில்லை. நீங்கள் ஈட்டுவதும் இழப்பதும் அவர்களின் செல்வம் அல்ல. இந்திரபிரஸ்தத்தின் தலைமை அமைச்சனாகிய நானும் என் துணைவியும் இன்னும் என் நகர்மக்கள் காலையில் என் புற்குடில் முற்றத்தில் கொண்டு வந்து வைக்கும் 12 கைப்பிடி அரிசியை உண்டு வாழ்பவர்கள். அப்பன்னிரு கைப்பிடி அரிசியை நான் இந்த வெறிமண்ணில் எங்கும் ஈட்டிக்கொள்ள முடியும். மானுடரில்லா காட்டில் எனக்கு புள்ளிரை அதை கொண்டு வந்து அளிக்கும் என்றார். அரசி, அந்தணன் பூமிதேவன் என்கின்றது சதபத பிராமணம். அந்தணன் இல்லையேல் பாரத வருஷம் இல்லை. ஏனென்றால் இது நாங்கள் உருவாக்கி எடுத்த மண். ஆம், என்ன ஐயம்? அறமுறைக்க அந்தணன் மட்டுமே தகுதியானவன். ஏனென்றால் அவன் சொற்கள் உங்கள் ஆட்டக்களத்திற்கு அப்பாலிருந்து எழுபவை. தேவர்களைப் போல நாங்கள் உங்கள் முட்டி மோதல்களுக்கு நடுவே காற்றென கண்படாது உலவுகிறோம். ஒளியென விழியுடையோருக்கு மட்டும் காட்சியாகிறோம். அதை உங்கள் மைந்தர் நன்குணர்ந்திருக்கிறார். ஆகவேதான் நான் அமைச்சன் என இங்கிருக்கிறேன். அவள் மேலே பேசுவதற்குள் அவர் தலை வணங்கி வெளியே சென்றார். முற்றத்தில் சுரேசர் அவருக்காக காத்திருந்தார். அரசரும் இளையோரும் கிளம்பிவிட்டனர். அமைச்சரே, நடந்தே வருகிறார்கள். சௌனகர் எவ்வழியாக என்றார். அரசமகளிர் கொற்றவை ஆலயத்திற்குச் செல்லும் ஓடுவழியினூடாக. எவரும் அறியவில்லை. இங்கு வந்துவிட்டு பேரரசரிடமும் பேரரசியிடமும் வாழ்த்துரை கொண்டு கிளம்புகிறார்கள். சௌனகர் தலையசைத்தார்.